பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்களில் எதை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம்? டீப்பா பிசாசின் நாமங்கள். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி, எப்போதும் நான் இதை உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் விளக்குவேன். இந்த தடவை உங்கள்கிட்ட கேள்வியாக அதை நான் முன் வச்சிட்றேன். எதற்காக இந்த பிசாசினுடைய நாமங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம்? எந்திரிச்சு கொஞ்சம் சத்தமாக தெளிவாக சொல்லிடுங்க தம்பி. சரி, இந்த பிசாசு அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்கிறதுக்காக பிசாசின் நாமங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். தெரிந்து கொள்கிறதுனால என்ன பயன்? நம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவனுடைய கிரியை எப்படி இருக்குது, நமக்குள்ள அவனுடைய கிரியை எப்படி நம்மளை மேற்கொள்ள, இதை அறிந்து கொள்கிறதுனால என்ன பயன்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லினாலும் அது எல்லாமே உண்மை தான். ஓகேவா? பல வகைகளில் பல விதமான ஸ்பிரிட் நமக்குள்ளே நம்மளை மேற்கொள்ளவோ இல்லை நம்மளுடைய ஊழியத்தை நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை நம்மளை மேற்கொள்ளவோ என்ன பண்ண முயற்சிக்கும் போது அது என்ன ஆவி என்பதை பகுத்து அறிந்து ஆராய்ந்து அந்த ஆவிக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய யுத்தம், ஃபிசிக்கல் யுத்தம் கிடையாது. சிலவங்க பிசாசை விரட்டுறன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஆத்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பொல்லேர்னு பலார்னு அரைகிறத நான் பார்த்துருக்கேன். போ வெளியில் போடுன்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊழியக்காரரு, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், அவங்க மண்டையில் இருக்க அந்த கொண்டையை பிடிச்சிட்டாப்புல, அப்படி பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. என்ன ஓட்டிகிட்டு இருக்கிறாரா? பிசாசை ஓட்டிகிட்டு இருக்கிறான். பிசாசுக்கு ஒன்றும் வலிக்க போகிறதில்ல. யாருக்கு வலிக்க போகுது? அந்த சிஸ்டருக்கு சரியான அறை. அவருக்கு என்ன பயம்னா எங்கே விட்டால் அது இவர் அரைஞ்சிருமோன்னு. சொல்கிறது புரியுதா? விட்டால் திடீர்னு நடுவில் ஒரு வாய்ஸ் ஏறுது. ஏன்னா அந்த பிசாசு அவர் என்ன பண்ணுது? ஒருமையில் பேசுது. ஒருமையில் பேசணும். இவருக்கு என்ன வந்துடுது? பயம் வந்துடல. 4 பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமோன்ற பயம். இதெல்லாம் இயேசுக்கு நடக்கவே இல்லைங்க. பிசாசை கையாளுகிற விதமே வேறு. ஏன்னா அவர் என்ன பிசாசு என்ன கிரியை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததை அவர் ஆவியிலே பகுத்து அறிந்து அவர் செயல்பட்டார். அப்போ தேவ பிள்ளைகள், இந்த சபையார் பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இருக்கணும். பாஸ்டரை எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நீங்கள் போகிற இடத்துல உங்கள் குடும்பத்திலேயோ உறவுகள் மத்தியிலையோ இல்லை உங்கள் ஊழியத்திலேயோ இல்லை உங்கள் அக்கம் பக்கமோ உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ யாராவது பிசாசின் பிடியில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அடையாளம் கொள்ள முடியும்னா எப்படி? ஆவியை பகுத்தறியணும். இது என்ன ஆவின்னு. சரி, இன்றைக்கான செய்திக்குள்ளே நம்ம கடந்து சொல்லுவோம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது எதை குறித்து பார்க்க போகிறோம் இந்த ஆவியில் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. என்ன ஆவி? கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? பொதுவாக நம்மளுடைய பார்வையில் தீர்க்க தரிசனம் என்பது இனி சம்பவிக்க போகிற வரும் காலத்தில் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இல்லை பல வருடங்களுக்கு முன்பதாக பல தலைமுறைகளுக்கு முன்பதாக சொன்ன காரியம் பின்பதாக நிறைவேறுகிறதை நாம் தீர்க்கம் உரைக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று என்ன பண்ணுறோம்? நம்ம நினைக்கிறோம். அது சரியா அப்படின்னா அது தவறு கிடையாது, சரிதான். இது மனிதனின் சொந்த கற்பனை அல்ல. அது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது என்னது? ஒரு மனுஷனுடைய சொந்த கற்பனை அல்ல. ஆமென். மக்களை நல்வழிப்படுத்தவும் எச்சரிக்கவும் கடவுளின் விருப்பத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுகிறது தான் தீர்க்க தரிசனம். இது எது கிடையாது? மனுஷனுடைய சொந்த கற்பனை கிடையாது. ஏன் இதை சொல்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னா, இன்றைக்கி தீர்க்க தரிசனன்றது அநேக வேளையில் மனுஷனுடைய சொந்த கற்பனைக்குள்ளே போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. பாங்க, குறிப்பாக எதிர்காலத்தை முன்னறிவிப்பது தான் தீர்க்க தரிசனம்னு இப்போ நான் கேட்கும்போது மேக்சிமம் எல்லோரும் சொன்னீங்க. அது உண்மைதான். எதிர்காலத்தை முன்னறிவிப்பது மாத்திரம் தீர்க்க தரிசனம் இல்லை. புரிஞ்சுச்சா? பைபிளில் தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை முன்வரிப்பதற்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்தில் கடவுள் ஒரு மனிதனிடத்தில் மனுகுலத்தினிடத்தில் இல்லை தம்முடைய ஜனங்களிடத்தில் செய்தியை அறிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை எச்சரிக்கவும் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் பேசினார். புரிஞ்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். எபிரேயர்
சாரி, எரேமியா 23வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்து வேகமாக வாசிங்க. எரேமியா 23:16. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, எரேமியாவை கொண்டு தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்னா, இது ஒரு தலைமுறைக்கு அப்புறமோ இல்லை பல தலைமுறைக்கு அப்புறமோ சொல்லப்படுகிற காரியம் அல்ல. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. நிகழ்காலத்தில் தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கும்படிக்காய் தம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம். என்னது தெரியுமா? இந்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனங்களை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட்டு, யூதா தேசம் இருக்கு பாருங்க, இது பாபிலோனர்களுடைய தாக்குதலுக்கு உட்படும் என்கிற நிலைமையில் இந்த யூதா தேசம் பாபிலோனியரின் தாக்குதலுக்கு உட்படுத்த போகுது அப்படின்ற அபாயத்தை காலகட்டத்தை இந்த வசனம் சொல்லுது. ஆனால் அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனங்கள்கிட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஜனங்கள்கிட்ட என்னென்னு, மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்த போதும் உங்களுக்கு சுகவாழ்வு கிடைக்கும். இன்றைக்கி காணிக்கைக்காக ஊழியக்காரங்க எதையோ ஒன்று அடித்து விட்டு போகிறாங்க பாரு உங்கள் தலையில். தப்பு பண்ணினா தப்புன்னு சொல்கிறவன் தான் ஊழியக்காரன். அதை உணர்த்துறதுக்கு தான் ஊழியக்காரன். அதை பேச தான் ஊழியக்காரன். அதை கண்டிக்க தான் ஊழியக்காரன். அதை கடிந்து கொள்ள தான் ஊழியக்காரன். அதுக்கு தான் தேவனுடைய மனுஷன். அதுக்கு தான் தேவனுடைய ஊழியக்காரன். இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை இவங்க என்ன எடுத்துக்குவாங்க? தப்பாக எடுத்துக்குவாங்க. நான் ஏதாவது ஒன்று கண்டிக்க போய் அந்த ஆத்மா வராமல் போயிடும். தேவன், நீர் சொல்லிட்டு போயிடுவீர் என்கிட்ட, நான் அவன்கிட்ட போய் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டானே, எனக்கு விரோதமாக திரும்புவானே, அன்னையிலேருந்து என்னை கொலைக்கார மாதிரியே பார்ப்பானே, அன்னையிலேருந்து என்னை அவன் பகைக்க ஆரம்பிச்சிருவானே, நீர் சொல்லுவீர் ஆண்டவரே, நான் எப்படி போய் சொல்கிறது? புரியுதா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா யூதாவே தேசமே ஜாக்கிரதை, பாபிலோனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க போகிறேன், எச்சரிக்கிறேன். இதை சொல்லுனா ஊழியக்காரனுங்க தீர்க்கதரிசிகள் எதை சொல்கிறாங்கன்னா, பாவம் செய்து கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு சுகவாழ்வு கிடைக்கும், தீமை வராது. எதுக்காக இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஜனங்கள்கிட்ட தீர்க்கதரிசிகள்? உங்களுக்கு சுகவாழ்வு, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த தீமையும் வராது. இந்த தீர்க்கதரிசிகள் பொய்யான சமாதானத்தை அந்த நாட்களிலே ஜனங்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியில், யூதாவில், யூத தேசத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தையை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். நீ பாவம் செஞ்சினா ஆண்டவர் உன்னை தண்டிப்பார்னு சொல்கிறத விட்டுவிட்டு ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார்னு சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசி. இதை பாவம் செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, தேவன் பாபிலோன் கையில் உன்னை ஒப்பு கொடுத்துருவார்னு எச்சரிக்க வேண்டிய தீர்க்கதரிசி உனக்கு சுகவாழ்வு கிடைக்கும், உனக்கு எந்த தீமையும் வராது, உனக்கு போலியான சமாதானத்தை, நீ நல்லா இருப்ப. ஆண்டவர் சொல்கிறது தான் ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணுறது தான் ஊழியக்காரனோட வேலை, தீர்க்கதரிசியோட வேலை. வியாக்கியானவியல்னு சொல்லுவாங்க, ஹெர்மோலிட்டிக்ஸ்னு, அதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. எந்த தீர்க்கதரிசியும் என்ன பண்ணுறது கிடையாது தெரியுமா? தேவன் உரைக்கிறது ஜனங்களுக்கு உரைக்கிறது இல்லை. எதை உரைக்கிறாங்க? மாறா எதை உரைக்கிறாங்களா? தன்னுடைய யூகித்த தரிசனங்களை பேசுகிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசின்னு சொல்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. நம்ம விசுவாச பிள்ளைகள் என்ன சொன்னாலும் திருந்துறது கிடையாது. டிவியில் அந்த ஊழியக்காரர் வந்தார், இந்த ஊழியக்காரர் வந்தார், அந்த ஊழியக்காரர் என்னையை பற்றி இந்த தீர்க்க தரிசனம் சொன்னார், இந்த ஊழியக்காரர் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னார். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருங்க. அநேக கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு வஞ்சிக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சபை
அதே மாதிரி இங்கே சபையில் வந்து சாட்சி சொல்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தி விருத்திக்காக சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு கனவுல வந்து அதை காட்டினார், இதை காட்டினார், சொப்பனத்தில் இதை சொன்னார், தரிசனமாக அதை பேசினார் அப்படிலாம் ஸ்டேஜில் வந்து நின்றாதீங்க. ஊழியக்காரன்ட்ட கேட்டுட்டு ஊழியக்காரன்ட்ட சொல்லிவிட்டு அனுமதிச்சா சொல்லுங்கள். உங்களுக்கு வாய்க்கு வந்ததை சொன்னால் உங்கள் நிமித்தம் 4 பேர் கெட்டு போவாங்க சபையில். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் ஏன் தேவன் பயன்படுத்தினார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்படலை, அவருடைய ஆலயமான சரீரத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் தன்னுடைய செய்தியை ஜனங்களுக்கு சொன்னார். நீங்கள் புதிய உடன்படிக்கையின் நாட்களில் இருக்கிறீங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. தீர்க்க தரிசனம் பொய்யல்ல, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுல குறை இருக்கு. தீர்க்க தரிசனம் குறை உள்ளதல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தீர்க்க தரிசனத்துக்கு அகென்ஸ்ட் ஆனவன் கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுல குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அவங்க சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்றது, ஆண்டவர் சொன்னது அவங்க மாற்றி சொன்னாலும் உங்க கதை முடிஞ்சிச்சு. அதே வேளையில் அந்த தீர்க்கதரிசி சொன்னதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் கதை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரங்களை ஓடிக்கொண்டிருக்கு, தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும், இந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும், அவர் அவ்வளோ வல்லவர், இவ்வளோ வல்லவர், அந்த ரூமில் போட்டிருக்காரு, அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காரு. அந்த தீர்க்கதரிசியை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறது? ஜாக்கிரதை, சபை ஜாக்கிரதை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகள், தவறான வாக்குறுதிகள். என்ன, மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு சுகவாழ்வு கிடைக்குதுன்றாங்க. எந்த தீர்க்கதரிசி உன் தலையில் கை வச்சு நீ செய்கிற பாவத்தை குற்றத்தை உணர்த்து, இது செய்யாத, இனிமேட்டு இதுலேருந்து மாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன, ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் சொன்னாரா? உங்கள் தப்பை சுட்டி காட்டவே இல்லையா? அதுலேருந்து திருந்தணும்னு சொல்லவே இல்லையா? அதுலேருந்து மாறணும்னு சொல்லவே இல்லையா? அதுலேருந்து மனம் திரும்பணும்னு சொல்லவே இல்லையா? ஏன் தீர்க்கதரிசிகள்கிட்ட அதெல்லாம் பேசலையா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாகவே ஹியூமனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? உங்களை யாராவது ஒருத்தவங்க வாழ்த்துனாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்கள் துக்கத்தில் ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுனாங்கன்னா அதை உங்களுக்கு மனசுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரதுனால நீங்கள் அவங்கள நம்புவீங்க. 10 சொல்லுவான், அதில் 1 எதர்ச்சியாக நடக்கிற காரியம் நடந்துருச்சுன்னா அவன் தான் இன்னமேட்டு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து. ஜாக்கிரதை, வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. சபையே வஞ்சிக்கப்படாதீங்க. ஆமென். வீண் பெருமை கொள்ள செய்து உண்மையான மனம் திரும்புதல் இருந்து அவர்களை விளக்க செய்வது தான் என்னது? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலை. நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. வரவிருக்கும் நிகழ்கால அழிவை பற்றி எரேமியா உண்மையை சொல்ல தீர்க்க தரிசனத்தின் மூலம் எச்சரித்தாராமே. இது அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கோ காலங்களுக்கோ அல்ல, நிகழ்காலத்தில் எரேமியாவை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, யூத தேசத்துக்கு எச்சரிப்பாக சொன்ன வசனம். தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உறவினர், எங்களுக்கு ஒரு தூரத்து உறவு, ஆமென். ஒரு திருமணத்துக்கு ஒரு மரண செய்தி அறிந்து நானும் எங்கள் அங்கிளும், என்னுடைய ஃபாதர் இல்லா அங்கிள் இருக்காங்களே, அங்கிளும் நானும் ஒரு டெத்துக்கு போயிருக்கிறோம். அரியலூருக்கு போயிருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது அங்கே அவங்க உறவினர் ஒருத்தவர் வந்தார் என்கிட்ட. என்ன மாதிரி ஏஜ் உள்ளவர் தான், சமகால வயசு உள்ளவர் தான். அவர் வந்து பார்த்தாரு, சிரித்தார். நான் அவங்க ஊழியக்காரன்னு தெரியும், ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். அப்போ சபையெல்லாம் ஆரம்பிக்கலை. அப்போது ஊழியத்துக்காக வந்திருக்கேன், ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன், மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறேன். அப்போ நேராக வந்து என் கையை கொடுத்தாரு. கையை கொடுத்தவர் ஒரு உறவினர், நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாட்டி பரிச்சயம் இல்லாட்டினாலும் நம்ம மேரேஜுக்கெலாம் வந்தவங்க இன்னாரோடைய உறவினர்னு தெரியும். நானும் கையை கொடுத்துட்டேன். கையை கொடுத்து இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு என்னை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. எனக்கா ஒன்றும் புரியல. கையை விட மாட்டேங்கிறாரு. கையை எடுக்கலான்னா கையை விட மாட்டேங்கிறாரு. கையை பிடிச்சிக்கிட்டு மூஞ்ச பார்க்குறாரு. நான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் பொதுவாக கையை எடுக்கிறேன், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்லணும்னு
என்ன சொல்லணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் கையை பிடிச்சோன்னே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் ஊழியக்காரங்க தானே, ஊழியக்காரங்க கையை பிடிச்சோன்னே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணுமே. எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரங்கள்லாம், அவங்க அந்த ஊழியக்காரங்க வல்லமையானவங்க. என் கையை பிடிச்சோன்னே அவ்வளோ சொன்னாங்க, என் கையை பிடிச்சோன்னே இவங்க இவ்வளோ சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன வல்லமை கொஞ்சம் கம்மியா? ஆண்டவர் என்னை பற்றி உங்களுக்கு என்ன சொன்னார்? நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், இப்படி கேட்க வேணான்னு சொன்னார். அவ்வளோதான். அவருக்கு நான் சொன்ன பதில், இப்படி என்கிட்ட கேட்க வேணான்னு சொன்னார் அப்படின்னு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு ஆவி. அதாவது இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படி பரவி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருன்னு நினைக்கிறீங்க? யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசிங்க தான் காரணம். ஒரு ஆளை விடுறதில்ல. ஒருத்தன் ஊழியக்காரன்னு வந்தால் கொண்டு போய் என்ன பண்ணிடுறது? மண்டையை என்ன பண்ணிடுறது? போய் நீட்டிடுறது. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கார் ஐயா, வசனத்தை கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார், உங்களை ஒரு ஆவிக்குரிய சபையில் வச்சுருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு மெய்ப்பனை வச்சுருக்கிறார். இன்றைக்கும் சரி, அங்கே ஒரு தீர்க்கதரிசி வரான்னு சொல்லி அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேன்ட்டு ஓடுற கூட்டம் இருக்குது தெரியுமா? எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்குறீங்க? போய் எதையாவது ஒன்றை சொல்லி விட்டு, எதையாவது ஒன்றை பண்ணி விட்டு, நல்லா இருக்கிற சபை ஐக்கியத்தை கெடுத்து, ஊழியத்தையும் கெடுத்து, இல்லை தேவையில்லாத ஏதோ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு குறிக்காரன்ட்ட போய் அதை கேட்டு இவனை கேட்டு அதை கேட்டு கடைசியில் தேவையில்லாத மன அழுத்தங்களை இழுத்துக்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் முடியும் கடைசியில். அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த மனுஷன் என் கையை பிடிச்சோடனே நான் அவருக்கு என்ன சொல்லணுமா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து என்கிட்ட ஏதாவது பேசுனா, உணர்த்துனா, வெளிப்படுத்தினா, அதை ஊர்ஜிதை நான் படுத்திட்டேன்னா அவருக்கு தைரியமாக சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. பிடிக்கிறவங்க கையெல்லாம் தீர்க்கத்தனம் சொல்லிட்டு வரதா எனக்கு வேலை? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனன்ற பேரில் வாழ்ந்தவங்களை விட அதை சரியாய் புரிந்து கொள்ளாமல், சரியான புரிதல் இல்லாமல் அதில் போய் விழுந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர். ஜாக்கிரதை. சபைக்கு நான் எச்சரிக்கிறேன், அன்பாக சொல்கிறேன். எது தீர்க்க தரிசனன்றதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? ஆவியில் பகுத்தறிய கற்றுக்கணும். பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னது போல தான். ஆமென், அல்லேலூயா. ஏன் அத்தனை தீர்க்க தரிசிகளை தேவன் எழுப்பினார்னா, அவருக்கு தன்னுடைய வாயாக இருந்து செயல்பட ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் தேவை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனம். வேகமாக எடுத்து வாசிங்க. எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு, கவனிங்க, யார் சொல்கிறா இதை? அதே எரேமியாவில். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்புனதும் இல்லை. என்னவா? அனுப்புனதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசின்னு யார் சொன்னாலும் உடனே கடவுளுக்கு சமமாக வச்சிடாதீங்க. திடீர்னு என்ன சொன்னாலும் ஓடி போய் அங்கேருந்து ஓடி போய் நமக்கு ஏதாவது நல்லது சொல்ல மாட்டாங்களான்னு குறி கேட்குற மாதிரி போகாதீங்க. என்னடா பாஸ்டர் நாங்களாம் அப்படி இல்லையே, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க இருப்பீங்க. இன்னமும் சகுனம் பார்க்குற ஆள் இருக்குது தெரியுமா சபையில்? இன்னும் நேரங்காலம் பார்க்குற ஆள் இருக்குது தெரியுமா சபையில்? வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம சபைக்கு வரலாமா தீட்டுன்னு சொல்கிற ஆள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சபையில்? இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்கப்பா, புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பைபிளை வாசிங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தில் பலப்படுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவில் பலப்படுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிற அந்த ஓநாய்களுக்கு வசனம் சொல்லுது. நான் சொல்ல ஓநாயின்னு சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில். ஜாக்கிரதையா இருங்க. ரோமர் 16:17 பார்க்க முடியும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவுசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஜாக்கிரதை. என்னது? கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச
ஊழியக்காரர் அவர் இப்போ மறிச்சிட்டார், இல்லை உயிரோடு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய புத்தகங்கள் எழுதினவர். அவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா, அவர் ஊழிய பாதையில் வந்துட்டார், ஊழியத்தில் இருக்கிறாரு, வேலையிலும் இருக்கிறார், நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார். அவரோட வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி வருவாராம், வந்து ஜெபம் பண்ணுவார், காணிக்க வாங்கிட்டு போவார். இப்போ ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி இவங்க கணவன் மனைவி 2 பேருக்குமே ரொம்ப ஆசை. கடைசியில் பிறந்தது என்ன குழந்தை? பெண் குழந்தை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு ஆண் குழந்தை ஆண்டவர் தருவார்னு ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்து கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனோடனே அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த மூத்த ஊழியக்காரர், இன்றைக்கி நான் அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்கிறால அந்த ஊழியக்கார்ட்ட, அவர் ரொம்ப ஃபேமஸானவர், அவர்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கிறார். ஒய்ஃப்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். என்னென்னு, நான் ஜெபம் பண்ணேன், கண்டிப்பாக ஆண்டவர் இது வந்து ஒரு பெண் குழந்தையை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா. என்னது? ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்னது? இந்த குழந்தை பெண் குழந்தை, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, இப்போ இவருக்கு என்ன ஆகிப்போச்சு மூஞ்சி? ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்டோம். சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி மூலியமாக சொல்கிறாரு, பொம்பளை பிள்ளை தானே, இருந்துட்டு போதும், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே, விட்டாச்சு. சரி, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனார்ல, அவர் போனவர் ஒரு 2-3 மாதம் ஆச்சு. 2-3 மாதம் ஆச்சு, திரும்பி வந்திருக்கிறாரு. திரும்பி வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வழக்கம் போல் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்க வாங்க வந்திருக்கிறாரு. ஒரு 3 மாத கேப்பில் இவர் இந்த வீட்டில் இவங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கும்னு சொன்னதை என்ன பண்ணிட்டாரு? மறந்தாச்சு. இப்போ ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் அந்த ஊழியக்காரருடைய மனைவியோடைய தலையில் கை வச்சு, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். போட்டாச்சா? என்ன கொடுத்துருக்காராம்? ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த ஊழியக்காரருடைய மனைவிக்கு எப்படி இருக்குமா? அவங்க அதை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே எதிர்பார்த்தாங்க. ஓகே, பொம்பளை பிள்ளை, அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு பதில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்கணும்னு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. ஊழியக்காரர் காணிக்க எனக்கு கவனிக்க என்ன, அவங்க காணிக்க என்ன, பாஸ்டம்மா நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு அமுச்சு விட்டாங்க, எங்கே ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னு. இவருக்கு தான் வல்ல வதுக்குங்குது. யாருக்கு? என்னடா 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து பொம்பளை பிள்ளைன்னு, இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கார மட்டும் ஆம்பளை பிள்ளைன்ட்டியே, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை. நாள் போச்சு, பிரசவம் ஆச்சு, பிறந்தது பொம்பளை பிள்ளை. என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஓகே, இப்போ கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. ஜெபம் பண்ண காணிக்க வாங்கிட்டு போவேன். வந்தபோது இந்த மூத்த ஊழியக்காரர் இருக்கார் இல்லையா, மறிச்சிட்டாருன்னு சொன்னல, அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா, வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்காரம்மா இருக்கிறாப்புல, நான் நல்லதுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே கொலை வெறியில் இருக்காப்புல. ஏன் என்னாச்சு? எங்கிட்ட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க. ஓகே, பொம்பளை குழந்தை தானே பிறந்திருக்கு அப்படின்னாரு. என் வீட்டுக்கார அம்மாட்ட அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. அவள் கனவோடையே வாழ்ந்தா. ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு. பொம்பளை பிள்ளை பிறந்ததுனால மறுபடியும் அவள் எப்படி இருக்கிறா? நான் வந்தனே சொல்லாதீங்கன்னு ஓடிட்டாரான். என்னாச்சு? ஓடியாச்சு. ஆமென், அல்லேலூயா. அன்னையிலேருந்து அந்த வீட்டுக்கு அவர் வரதில்லை. இந்த ஊழியக்காரரை பார்க்க அவர் ஆஃபீஸ்க்கு வருவாராம். அவர் ஒர்க் பண்ணிகிட்டே அப்போ ஊழியம் பண்ணிகிட்டு இருந்த நேரம் ஆஃபீஸ்க்கு வருவாராம். அங்கே வந்து காணிக்க வாங்கிட்டு போவார். அப்போ வாங்கிட்டு வந்து, ஐயா, நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், அந்த புக்குக்கு நீங்கள் ஒரு ஆசிரியர் மெடல் முன்னாடி என்ன பண்ணணும், எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த மூத்த ஊழியக்காரர், இப்போ அவர் மறிச்சிட்டார்ல, அவர்கிட்ட அந்த ஊழியக்காரர் கேட்டாராம். உடனே அந்த ஊழியக்காரர் கேட்டிருக்கார் அவர்கிட்ட, என்ன புக்கு, என்ன தலைப்பு? கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் காண்பது எப்படி? என்னது? கள்ள தீர்க்கதரிசிகளை இந்த மனுஷனால் எப்படி ஆசிரியர் மெடல் எழுத முடியும்? முன்னாடி எழுதுவாங்க தெரியுமா, இந்த ஊழியக்காரரை குறித்து எனக்கு தெரியும், இந்த ஊழியக்காரர் வல்லவர், நல்லவர், இவர் அதை பண்ணியிருக்காரு. இந்த ஊழியக்காரர் கேட்டாராம், ஒரே ஒரு டவுட்டு, இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க, நான் எழுதித்தரேன். என்ன? இல்லை, வந்தீங்க, வந்து எனக்கு வந்து எங்கிட்ட வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்னீங்க, என்ன ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து வந்து என் வீட்டுக்காரம்மாட்ட வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டீங்க, எதனால் அப்படி மாற்றி சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, பொம்பளை பிள்ளை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்ன? பொம்பளை பிள்ளை தான் எனக்கு சொன்னார். பிறந்தது பொம்பளை பிள்ளை தானே பிரதர். ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவர் வந்து அந்த குழந்தைய வந்து டவுசர் பனியன் போடுற மாதிரி காமிச்சிட்டாரு, அதனால் ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சி சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு வேளை கேலியாக இருக்கும், இல்லை நகைச்சுவையாக இருக்கலாம், இல்லை அற்பமாக என்னலாம் என்னடா அதுன்னு. அன்பு தேவ பிள்ளைகளை, தீர்க்கதரிசி வந்தான், அவன் அதை சொன்னான் இதை சொன்னான்னு சொல்லிட்டு தவறான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாதையோ தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற சித்தத்தையோ திட்டத்தையோ என்ன பண்ணிடாதீங்க. அந்த தீர்க்கதரிசிகளின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவி, அது பொல்லாத ஆவி, அது பிசாசினால் உண்டான ஆவி. ஜாக்கிரதை. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள், வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே, எதுக்கா? தங்களுடைய வயிற்றுக்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வயிற்று பொழப்பாயிருச்சு. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்போ நான் கிளம்புறேன்னு என்னையும் கூட்டி கொண்டு போய் அவருக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசனம்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. நான் அப்படியே யோசித்தேன். அதுக்கப்புறம் அவர் விட்டார் பாருங்கள் கதை. முதல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் கூட உங்கள் எத்தனை பேர் பிறந்தாங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு அது ஒரு சைக்காலஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை வசியப்படுத்துகிற காரியம், உங்களை எதில் நீங்கள் சிக்காக இருக்கிறீங்க, எதில் நீங்கள் டவுனாக இருக்கீங்க, எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ அதை பிடிச்சி உங்களை பூஸ்டப் பண்ண ஓ ஏ சொல்லு, கேளு ஐயா இந்தாங்க ஐயா காணிக்க. சரியான கலெக்ஷன் இன்னைக்கு அவருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன்டா இன்றைக்கி ஒரு நாள். இவங்கள்ட்ட வேறு வழி இல்லை, கார் எங்கிட்ட இருக்குது. இவங்களை வச்சு தான் எல்லா இடத்துக்கும், என்னையை வச்சு தான், காலை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா வீட்டுக்கும் போகிறதுக்கு. சாயந்தரம் ஆயிடுச்சு, நான் வரலங்கிறேன். இல்லை வாங்க, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என்னையும் ஏற்றி கூட்டிக்கிட்டாங்க. ஒவ்வொரு வீடாக கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒவ்வொரு வீட்லேயா கலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு வீட்டில் போய் அந்த ஆள் அடித்து விட்டதெல்லாம் காதுலேருந்து ரத்தம் வருது. எனக்கு காதுலேருந்து ரத்தம் வருது. ஒரு 10 மஞ்சள் கலர் பஸ் நிற்கிதான் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி. எனக்கு தீர்க்க தரிசனம் 10 இல்லைடா 100 வரும், அது எனக்கு தெரியும். அது ஒரு நாள் உண்டு. ஆமென். அது வேற. என்னன்றீங்க? இங்கே தான் வசனம் சொல்லுது, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து. ஒரு அழிலையே சொல்லுங்களேன். நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 7வது அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். ஆனால் நம்ம ஆளுக என்ன, யார்கிட்ட தான் போய் பணத்தை கொட்டுவாங்க, யாரை தான் தேடி ஓடுவாங்க? ஓனாய. அது என்னமோ அப்படி ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு. எப்படி ஒரு சாஃப்ட்வேரு? அப்படி ஒரு சாஃப்ட்வேர். அன்பு தேவ பிள்ளைகளை, யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தேன், நான் தீர்க்க தரிசின்னு வந்தால் கையை எடுத்து 2 கும்பிடு கும்பிட்டுட்டு என்ன கிளம்பு சாமி நல்ல நேரத்துலேன்னு சொல்லி அமுச்சு விட்ருங்க. உட்காந்து கதை கேட்டீங்க, வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் நிறையா முடிச்சுக்களை நீங்களே போட்டுக்குவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க. மத்தேயு இந்த 15 சொல்லப்பட்டிருக்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பட்சிக்கிற ஓநாய்கள். சரி பாஸ்டர், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி நான் அறிஞ்சு கொள்வது? நல்ல தீர்க்கதரிசிகள் இல்லையா? இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. யார் நல்லவன் யார் கெட்டவன் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18, 19, 20. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளை நீங்கள் அவங்க கனிகளினாலே அறிய முடியும். அவன் பேச விட்டுட்டீங்கனாலே அவன் தன் வீண் பெருமையை தான் பேசுவான். நானே பேசிக்கிட்டு இருக்கிறான், தான் வீண் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அவன் கள்ள தீர்க்க தரிசின்னு அர்த்தம்.
அவனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய செயல் என்ன, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவனுடைய குணாதிசயம் என்னன்னு உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அவன் கனியே வெளிப்படுத்திடும். அவனை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்க. இயேசுவின் அன்பான சீஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின சீஷன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க என்ன சொல்றாருன்னு. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. முதல்ல நான் சொல்றது புரியுதா? யாராவது தீர்க்கதரிசின்னு சொல்லி வந்தா உடனே போய் மண்டையை கொடுக்கறத நிறுத்துங்க. அவன் கனியை கவனிங்க. அவன் கனினால அவனை அறிய முடியும். அவன் இயேசுவை பேசுகிறானா தன்னை பேசுகிறானான்னு, அவன் பேசுகிறது வசனமா இல்லை வீண் பேச்சான்னு பாருங்கள். அவன் சத்தியத்தை பேசுகிறானா வீண் பெருமையை பேசுகிறானான்னு பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது போல் என்ன இந்த வசனத்தில் வாச்சது போல் அநேக தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறாங்க. ஆமென். வாசிமா. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவியும் நம்பாதீங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். புரியுதா? அந்த ஆவி என்ன ஆவின்னு பாருங்க. கொஞ்சம் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே எனக்கு ஏத்தாப்புல இருக்கிற இந்த மனுஷன் மெய்யான தீர்க்கதரிசியா இல்லையான்றதை என் ஆவியில் உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்கிறது புரியுதா? யாரையும் நம்பாதீங்க. அதே போல் டக்கு நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து மைக்கை பிடிச்சிட்டு எனக்கு சொப்பனத்தை கண்ட தரிசனத்தை கண்டன்னு பேசாதீங்க. ஊழியக்காரன்ட்ட கேட்காம அனுமதி கேட்காம அப்படி பேசாதீங்க. உங்களால் இங்கே கேட்குற 4 பேர் கெட்டு போவாங்க. அது தேவனால் உண்டான ஆவியா இல்லை உங்களுடைய சொப்பனமா, உங்கள் யூகியமா, இல்லை உங்கள் கற்பனைக்கெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. நீங்கள் சொன்னதில் 100ல் எத்தனை % நடந்திருக்குன்னு பாருங்கள். எதுவும் நடந்திருக்காது. அதனால் எனக்கு நானே, அது என்ன தெரியுமா, அது ஒரு விதமான வியாதி. அது எனக்கு நானே தீர்க்கதரிசின்னு நினச்சிக்கிறது. எனக்கு நானே ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னோடு பேசுகிறான்னு ஆண்டவர் பேசுவார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆலோசனை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. காரியங்களை வெளிப்படுத்துவார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அது வேற. நான் இன்னொரு காரியம், நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துக்கிட்டு என்ன நான் அப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு என் யூகத்தில் தோணுது, என் சொப்பனத்தில் தோணுது, நான் கனவுல தோணுது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, சபையில் பேசி விட்டுட்டு போகிறது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வைக்கிறது சபையில். உன்னை கண்டிக்க சொன்னார், தண்டிக்க சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எபேசு சபையில் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தா தெரியும். அங்கே அந்த சபையார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்வதை அவர்கள் கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதே போல இந்த சபையார் கள்ள தீர்க்கதரிசிகள், தன்னை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆவியை பகுத்தறிகிறவராக இருக்கணும். சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இல்லைன்னா வாழ்க்கை போச்சு. நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவங்கெல்லாம் தவறான தீர்க்க தரிசனத்தை, தவறான புரிதலை எடுத்துக்கொண்டு அந்த ஊழியத்தை விட்டு வெளியில் போய் தனியாக ஊழியம் ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பித்து கடைசியில் அந்த தரிசனம் அதுவே கிடையாது. அவங்க தரிசனம் அதுவே கிடையாது. வெளிநாடு ஆண்டவர் போக சொன்னார்னு சொல்லி வெளிநாடு போய் அங்கே போய் ஒன்றும் இல்லாமல், ஊழியம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் முடித்து திரும்பி எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அவங்க வந்து நின்னாங்க.